வணக்கம் நண்பர்களே இருக்கும். அதனால் அந்த ரேஞ்சில் உள்ள நீங்கள் எங்கே எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ரேஞ்சில் உள்ள மிஷின் எடுங்க. அதுவுமே அந்த அந்த கரெக்டாக அந்த மிஷின் தான் தர்றாங்களான்னு செக் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அதான் முக்கியமான தகவல். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து டபுள் டை சிங்கிள் டைனா என்ன? இப்போ டபுள் டைங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட் ஜாயின் பண்ணி இருக்கும் டையில். அது ஒரு பேர் அப்படி ஒரு ஜோடி செப்பல் கட் பண்ணலாம். சிங்கிள் டைங்கிறது ஒரே சிங்கிள் டை, அதை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் கட் பண்ணலாம் நம்ம. இப்போ டபுள் டையும் சிங்கிள் டையும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் டபுள் டை வந்து சில ஃபேன்சி மாடல் சீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம லென்த்து சீட்டை வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் டை தான் பெஸ்ட்டு சாய்ஸ். சிங்கிள் டை வச்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு சீட்டு வேஸ்ட் ஆகாமல் வரும். உங்களுக்கு டபுள் டை வச்சு கட் பண்ணிங்கன்னா சீட்டு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு அதில் வந்து ஒரு சீட்டில் வந்து 2 ஜோடி செப்பல் கிட்ட உங்களுக்கு லாஸ் ஆகும். சிங்கிள் டை தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. சிங்கிள் டை வச்சு எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் கட் பண்ணுறது? சீட்டோடதே முன்பகுதியை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஒரு காலுக்கு கிடைக்கும். அந்த சீட்டை பேக் சைடு திருப்பி கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு கால் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரைட்டாக வந்துடும். ஒரு ஜோடி செப்பல் ரெடி ஆகிரும். சரிங்களா? இவ்வளோ தான் சிங்கிள் டைக்கும் டபுள் டைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பிஸ்னஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க இது லோ பட்ஜெட் உள்ள மிஷின் வாங்காதீங்க. எங்கேனாலும் விசாரித்து வாங்குங்க. லோ பட்ஜெட் உள்ள மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு அதை வச்சு ரொம்ப தொல்லைப்படுவீங்க. ஒரு நல்ல ரேஞ்சில் உள்ள மிஷின் வாங்குங்க. மேனுவல் மிஷின்னா. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. பெண்கள் புதுசாக இந்த ஹவாய் ஸ்லிப்பர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவல் மிஷின் நீங்கள் வாங்காதீங்க. மேனுவல் மிஷின் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கும். 100% அது சாத்தியப்படாது. அதனால் எந்த ரேஞ்சில் உள்ள மேனுவல் மிஷின் எடுத்தாலும் பெண்கள் ஆப்ரேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். மேலும் விவரங்கள், சந்தேகங்கள், எனி என்கொயரி